பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். நாங்க என்னடா எங்க பிரச்சனையே, எங்கிட்ட இருக்கிற பிசாசை, எங்கிட்ட இருக்கிற வியாதியை, எங்கிட்ட இருக்கிற துன்பத்தை, எங்கிட்ட இருக்கிற கடனை, எங்கிட்ட இருக்கிற போராட்டத்தை, நாங்க செய்யற வேலையில இருக்கக்கூடிய வேலை பழுவ, ஆமென், இதத்தான் யோசிச்சுட்டு இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் யோசிக்க முடியுமாம்மா? என்னம்மா இப்படி இருக்கிற? வேதம் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிரு. மாற்றமில்லை, மாறாத ஒரு வல்லமை. உண்மையை நம்பு அப்படின்றார். ஆமென். சகரியாவுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஆமென், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். எஸ், பேசுறது உண்மையை பேசு. பேசுற போய் பித்தலாட்டம், ஏமாற்று, உன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினைக்கிற, மாறல்ல, படு பாதாளத்துக்கு அஸ்திபாரம் போட்டிட்டு இருக்கிற. ஏன்னா உண்மை இல்லை. எபேசியர் 4:25 கூட அதை சொல்லுவார், வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். உண்மையை எப்படி பேச முடியும்? அடுத்தவங்கிட்ட பொய்யத்தான் பேச முடியும். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் நமக்கு நன்மை உண்டாகும். பொய் சொல்லலைன்னா நமக்கு நன்மை உண்டாகுமா? உண்டாகுமா? உண்டாகாது. அண்ணன் சரியா தலாட்டுறது இல்ல, பொய் சொன்னாதான் நன்மை உண்டாகும். இதான் உண்மைங்க. அண்ணன் சும்மா தலாட்டல, எல்லாருடைய நினைப்பு இதுதான். இவங்கிட்ட நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னாதான் இந்த காரியம் நடக்கும். ஆமீன். இங்க என்ன நடக்குன்னா, தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அறிவு ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்றார் தீத்துவனுடைய புத்தகம் 3:8. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆமென். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எதை குறிச்சு? இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். உன்னுடைய கிரியைகளை குறித்து நீ உண்மையாயிருக்கணும். புரியுதா? உன்னுடைய கிரியை தேவனுக்கு உண்மையா இருக்கா? கை முடக்கிட்டு உறங்குறதுதான் தேவனுக்கு உண்மையா? கெட்ட சொப்பனங்கள் பார்த்து தூங்குவதுதான் தேவனுக்கு உண்மையா? பயமுறுத்துகிற பிசாசின் கிரியைகளை பார்த்து தூங்குவதுதான் தேவனுக்கு பிரியமா? இல்லை. ஆனா அதானே உனக்கு நடக்குது. தூக்கத்துல பயம், தன்னை அறியாமல் பிசாசின் போராட்டம். தூங்கிட்டு இருக்கிறவங்க ராத்திரி உண்மையிலேயே படுத்திருக்கிற இடத்தை விட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அறைக்கு போவியா? பயம் இல்லாம போவியா? நீ தேவனை நம்பினால், யாஷ்வமேஷியா உன்னோடு கூட இருந்தால், ஒருவேளை உன்னுடைய சரீரம் நித்திரைக்குள் கடந்து போயிருக்க, உன்னுடைய ஆத்மா அவரை துதித்துக் கொண்டிருக்கும். அப்ப உன்னை பார்த்து பிசாசு பயப்படுவானே தவிர எந்த சக்தியை பார்த்து நீ பயப்பட மாட்ட. ஏன்னா உன்னுடைய கிரியையில உண்மை இல்லை. கிரியைகளில் உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்றார் பாருங்க, சங்கீதங்களுடைய புத்தகம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, கூப்பிடுறதுன்னா என்னங்க? அவரை நோக்கி கூப்பிடுறதுன்னா என்ன? ஜெபம். ஜெபத்துல உண்மை இருக்கா? கான்செப்ட் இதுதான். இங்க நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை. ஜெபம்னா வேப்பங்காய் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அருளி எதைய அரைச்சு குடிச்சா மூச்சோட மறந்துடுவானா. அதுபோல இவங்களுக்கு வேப்பங்காய் இல்ல, அரளி விதை. எது? ஜெபம். ஐயோ, ஜெபத்துக்கு போனா எங்கிட்ட இருக்கிற பிசாசு ஓடி போமே, வேண்டாம், ஜெபம் வேண்டாம். அது மாமனா இருக்குது, புருஷனா இருக்குது, பொண்டாட்டியா இருக்குது, பிள்ளையா இருக்குது. ஐ மீன், அதனால அதை விட்டுறக்கூடாது.
ஜப்பம் மட்டும் நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அவன் நம்ம கூட இருக்கணும்ல, வாழணும்ல, நம்மமும் வாழணும்ல. பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவார், தேவனும் அப்படிதான் சொல்லுவோம், பைபிளும் அப்படிதான் சொல்லும். ஆனா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பிசாசு கூட வாழ்ந்தாதானே வாழ முடியும். நான் பிசாசு கூட வாழ்ந்தாதானே எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஜெபத்துல உண்மையா இருக்க முடியல. என்னதான் பிரச்சனைனாலும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அது நடக்கட்டு. இப்பதான் சில்லறை கிடைக்குது இல்ல. தப்பான வழியிலையோ சரியான வழியிலையோ நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ ஏதோ ஒரு வழியில சில்லறை கிடைச்சிட்டு இருக்குல்ல, அது போதும் எனக்கு. பின்னாடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, பின்னாடி போராட்டம் வந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் நீ கைவிடப்படுவாய், ஒரு நாள் நீ அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு வரும். அதுக்காக இப்பவே ஜெபத்தை பண்ணு. வாழணும்ன்ற என்ன இருக்குல்ல, வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே, நல்லா வாழ பாரு. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை. அடுத்த உண்மை எங்க இருக்கணும் பாருங்க. ஒன்னு ஜெபத்துல இருக்கணும், இப்ப எங்க இருக்கணும்? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எப்படி எப்படி இப்படி ஆராதனை உண்மையா இருக்கணுமா? இருக்குது. என் பொண்டாட்டிக்கு வையா, என் மாப்பிள்ளைக்கு வையா, என் பிள்ளைக்கு வையா, என் கொள்ளு பேரனுக்கு வையா, என் பேரக்குட்டிக்கு வையா. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு ஆராதிக்க போக முடியுமா? ஆராதனைக்கு போகலாம், கடவுள் அங்கே காத்துட்டு இருப்பார் நமக்கு. ஆனா மனுஷன் காத்துட்டு இருப்பானா? அது வளர கஷ்டம். ஆமீன். எந்த அளவுக்கு இந்த உலகத்தை நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார். நீ ஒரு நாள் கைவிடப்படுவாய், அதுல மாற்றம் இல்லை. அனாதையா நிக்கிற நேரம் நீ இன்னைக்கு நேசிக்கிறியே, நேசத்தால தேவ சமூகத்தை விடுறியே, அது உனக்கு உதவி செய்யாது. இதான் உண்மை. ஒரு நாள் உன்னை விட்டு எல்லாம் தூரம் போகும், எல்லாம் தூரம் போகும். நீ ஒரு நாள் கைவிடப்படுவாய். இதான் உண்மை. அப்ப இன்னைக்கு தேவனை பிடிச்சுக்கிட்டா, தேவன் உன் கூட இருந்தா, உன் சத்துருக்கள் எல்லாமே இச்சகம் பேசி அடங்கி உன் கீழே இருப்பான். அப்ப ஜெபத்தில் உண்மை, ஆராதனையில் உண்மை, இருதயத்தில் உண்மை, சத்தியத்தில் உண்மை, சிந்தையில் உண்மை இருக்கா? ஆமென். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஊழியம் செய்ய போறேன், நான் ஊழியத்துக்கு போக போறேன், நான் அந்த ஊழியம் செய்ய போறேன், நான் இந்த ஊழியம் செய்ய போறேன். சொன்னதெல்லாம் பிசாசுக்கு ஊழியம் செய்யறதுக்காகும். வாசிங்க. என்னை பலப்படுத்துற நம்முடைய யாவாகி அசுமிசாவுடைய உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நீ சொன்னதெல்லாம் பிசாசே கையிலாகி இருக்குது. உன்னிடத்தில் உண்மை இருந்தால் நீ ஊழியம் செய்திருப்பாய், ஊழியத்தில் உண்மையா இருந்திருப்பாய். உன்னிடத்தில் உண்மை இல்லை, ஆனபடியால் தேவன் உன்னை உபயோகப்படுத்த மறுத்து விட்டார். இதான் உண்மை. ஆமென். ஆனா இந்த பிள்ளை சொன்னாப்புல, ஜெயில் ஊழியமா ஆஸ்பத்திரி ஊழியமா இதோ ஒரு ஊழியத்தை சொன்னாராம். முடியுது. அவர் சொல்லுவாரு, உனக்கு கேட்கும், நீ வேணும்னா ஒப்பு கொடுப்ப, பிரச்சனையே இல்லை. ஆனா நீ தேவனுக்கு உண்மை இல்லை என்று சொன்னால் உன்னால ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியம் சாதாரணப்பட்டதில்லை. ஊழியம் வேற. ஊழியன்ற போர்வையில் பிசாசுக்கு அடிமையாக இருந்தால் ஊழியம் செய்ய முடியாது, அது வேற ஊழியம். இந்த ஊழியத்தில் உண்மை இருந்தால் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். மன சுத்தம் இல்லாம, போராட்டம் இல்லாம, பிசாசுக்கு அடிமை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். முடியுது? ஏன் ஊழியம் தானே செய்றீங்க, எங்க செய்ய முடியுது? நேத்து செஞ்சோம், இன்னைக்கு செய்யணும்னா என்ன நடக்கணும்? நீ தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அப்ப ஊழியத்தில் உண்மை, இருதயத்தில் உண்மை, கிரியையில் உண்மை, ஜெபத்தில் உண்மை, ஆராதனையில் உண்மை. ஏன் வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுது, பாடுகளில் உண்மை.
பாட 10 நாள் தான் வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு போறதுக்கு எத்தனை நாள் கொடுத்தார் தெரியுமா? 400 நாள் தானே கொடுத்தாரு. அவனுக்கு புத்தி இல்லை, அவர் வெறும் 40 நாள் தான் கொடுத்தார். அவனுடைய கிரியைகளின் நிமித்தமாய் 400 ஆச்சு. உனக்கு உபத்திரம் 10 நாள் கொடுத்தார், உன்னுடைய கிரியைகளின் நிமித்தமாய் 10 ஒரு நாள் 1000 ஆகி அப்புறம் 10 எங்கேயோ போயிடும். தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போல். நீ ஒரு நாள் 1000 நாள் கட்டு கணக்கு போட்டுவார். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஆமீன். உன் விளையாட்ட தேவ சமூகத்தில் வைக்காத, தேவ வசனத்தில் வைக்காத, பலிப்பீடத்தில் வைக்காத, தேவ மனுஷன்கிட்ட வைக்காத, தேவனிடத்தில் வைக்காத. வச்ச கஷ்டம் உனக்கு. பல நாள் சொல்றார், ஒரு நாள் விபரீதமாகும். அப்ப தேவை வரும். ஐயோ, அன்னைக்கு சொன்னதை கேட்டிருந்தா எனக்கு இந்த உபத்திரம் வந்திருக்காதே, இந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்கும். அல்லேலூயா. உண்மையான ஜனமா இருப்பது யாருன்னு முதல்ல தெரியணும். இப்ப உண்மை இல்லை நம்மகிட்ட இருக்கா?